வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சுப்ரபாரதி மணியன் எழுதிய ஒவ்வொரு ராஜகுமாரிக்கு உள்ளும் என்னும் கதை. இது கறி சமைப்பதை பற்றிய கதை. எனவே சைவர்கள் இந்த கதையை கேட்கும் பொழுது சங்கடப்படலாம். ருசியான கறி சாப்பிட வேண்டும் என்றால் முஸ்லிம்களை சிநேகிதர்களாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பான் பக்தவத்சலம். அவனுக்கென்று பெயர் சொல்லக்கூடிய அளவில் ரஹீம், மெஹபூப் இருந்தார்கள். பக்தவத்சலம் வீட்டில் யாரும் கறி சாப்பிடுவது இல்லை என்றாலும் அவன் கிடைக்கிற பக்கம் சாப்பிடுவான். நான் கூட ரொம்ப நாளாய் பக்தவத்சலத்தை ஐயர் என்றுதான் நினைத்திருந்தேன். சிவப்பாய் நாமம் போட்ட முகத்தோடு அவனின் விதவை அம்மாவும் அவனின் அண்ணனின் பூநூல் உடம்பும் செத்துப்போய் படத்தில் இருந்த அப்பாவின் நாமம் போட்ட போட்டோவும் திரும்ப திரும்ப அவனின் ஜாதியை பற்றி நினைக்கிற போதெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு நாள் வீட்டில் கறி சமைத்திருந்தோம். பாதி சாப்பாட்டில் முகம் உயர்த்து கறியை ருசித்துக் கொண்டிருந்த போது பக்தவத்சலம் வந்தான். அம்மா, கொஞ்சம் சாதம் சாப்பிடுப்பா என்றாள். ஐயோ, அவங்கெல்லாம் கறி சாப்பிட மாட்டாங்கம்மா, ஐயர் அவங்க என்றேன். நாங்க ஐயர் இல்லைங்க, சைவ செட்டியார். ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டிருந்த விஷயத்திற்கு பதில் கிடைத்தது. எங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்க, நான் அப்பப்போ வெளியே சாப்பிடுவேன். அம்மா இன்னொரு தட்டை அவன் முன் வைத்தாள். அப்போதுதான் கறியை முதலில் மெஹபூப் வீட்டில் சாப்பிட்டதை பற்றி சொன்னான். சொல்லி வச்சாப்புல 4 துண்டு தான், ஆனா ஒவ்வொன்றும் தனி ருசி. பீங்கான் தட்டில் கறியும் மசாலாவும் துளி கூட இல்லாமல் எச்சில் பண்ணி சாப்பிட்டதை சொன்னான். பின்னொரு நாள் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை அன்று மெஹபூபிடம் சொல்லி ஸ்கூலிற்கு கொண்டு வரும் டிஃபன் பாக்ஸில் அதேபோல் 4 துண்டு கொண்டு வந்தான். மெஹபூப் வீட்டு கறியை சாப்பிட வேண்டும் என்று பக்தவத்சலத்திடம் நான் ஒரு முறை வெட்கத்துடன் சொன்னதை எப்போதோ சொன்னானாம். 4ஆம் பீரியட் நடந்து கொண்டிருந்த போது, முஸ்லீம் வீட்டு கறி சாப்பிடலாமா இன்னைக்கு என்றான் பக்தவத்சலம். எச்சில் ஊறியது. மெஹபூப் கொண்டாந்திருக்கான். அந்த பீரியட் பூகோள பாடம் மனசில் பதியவில்லை. சொல்லி வைத்த மாதிரி 4 துண்டு. மெஹபூபிற்கு 2, எனக்கும் பக்தவத்சலத்திற்கும் 2. நன்றாக சாப்பிட்டோம். அந்த வருஷத்து ரம்ஜானுக்கு என்னை கூப்பிடேன் என்று நான் மெஹபூபிடம் சொன்னேன். ஆனால் அவன் கூப்பிடவில்லை. பக்தவத்சலம் மட்டும் போய் சாப்பிட்டு விட்டு வந்தான். அவன் மேல் எனக்கு பொறாமை கூட. ஆனாலும் பக்தவத்சலம் ஒல்லியாகத்தான் இருப்பான் என்பதில் எனக்கு சந்தோஷம் உள்ளூர. வீட்டில் கறி சமைப்பதை நினைக்கிற போதெல்லாம் ஷேக் மொஹிதீன் ஞாபகம் வருவார். அவரிடம்தான் எப்போதும் அப்பா மட்டன் வாங்குவார். மட்டன் வாங்குகிற அன்று திடீரென்று சொல்வார், அம்மா நிறைய சின்ன வெங்காயத்தை பரப்பி உட்காருகிற போதே எங்களுக்கு புரிந்துவிடும். அப்பா என்றும் சந்தோஷமாய் குரல் பிளக்கும். வாடா மகனே, மொஹிதீன் கடைக்கு போகலாம் என்பார். அப்பா மீறி போனால் 1/2 கிலோ தான் எடுப்பார். அதற்கு கூட முழுசாய் பணம் கொடுப்பாரா என்பது தெரியாது. காரணம், ஒவ்வொரு முறையும் பொட்டலத்தை என்னிடம் கொடுத்த பின், மொஹிதீன் மீதியை சந்தை எண்ணிக்கை தரேனே என்றோ, இதையும் கணக்கில் வச்சிக்கோ என்றோ, சரி வரட்டுமா என்றோதான் சொல்வார். அவர் அந்த கடனை எப்போது கொடுப்பார் என்று தெரியாது. ஆனால் மொஹிதீன் அப்பாவிடம் கடன் கேட்டு வந்ததை நான் பார்த்ததில்லை. வீட்டில் நுழைந்தால் அம்மா கண்களில் கண்ணீரோடு வெங்காயத்தை உரித்து கொண்டிருப்பாள். உரித்த வெங்காயத்தை வாணலியில் போட்டு வதக்கி ஆட்டாங்கல்லில் போடுவதற்கு முன் எனக்கும் தம்பி பழனிவேலுவுக்கும் கொஞ்சம் வெந்து வதங்கின வெங்காயம் ஆட்டாங்கல் ஓரத்தில் இருக்கும். அதை மென்றபடிதான் அம்மாவின் கைகளின் மேல் எங்கள் கைகளையும் ஒட்ட வைத்து மிளகு அரைப்போம். மிளகு இழக வேண்டும் என்பதற்காக அம்மா அவ்வப்போது தண்ணீர் ஊற்றி கல்லை உருட்டுவாள். சில சமயம் மிளகு தெரித்து கண்ணில் விழும். பின் எங்கள் கண்களை ஊதி துடைத்து, வராத என்ன கேட்டியா என்று நகர்த்துவாள். உடனே அந்த இடத்தை விட்டு போயிட வேண்டும் என்று தோணாது ஆட்டங்கல்லிற்கு பக்கத்திலேயே இருப்போம். அம்மாவுடன் பேச்சுக்கு துணை யாராவது இருக்கலாமே என்று தோணும். அம்மாவும் அதையே விரும்புவாள். சந்தனமாய் மிளகை அரைக்க வேண்டும் என்பாள். தொட்டு நெத்தியில வச்சுக்கட்டுமா என்றால், அடச்சி
என்பாள். கறி சமைக்க என்று புழக்கடையிலிருந்து சட்டி எடுத்து வருவாள். பின் அங்கேயே அது போய்விடும். மாமிசம் அதிகமாக கூடாதடா என்பாள். மெகபூப் வீட்டிலே மட்டும் வாரம் 4 தரம் ஏம்மா என்றால், அவங்க ஜாதி அப்படி சூரத்தனம் என்பாள். கறி சமைக்க என்று தனியாய் பாத்திரம் உபயோகிப்பதை பற்றி மெகபூபிடமோ ரவியிடமோ கேட்க வேண்டும் என்று ரொம்ப நாளாய் மனசில். அப்பா அம்மாவிடம் கறி சமைக்கலாமா என்று கேட்டால் உடனே அம்மா சம்மதித்ததா எனக்கு நினைவில்லை. அம்மாவிற்கு கறி ஏன் பிடிக்காமல் போயிற்று என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று நினைத்ததுண்டு. இதை பற்றி அப்பாவிடம் ஒரு முறை கேட்டேன். அவளுக்கு பெரிய பாப்பா பொண்ணுன்னு மனசுல நினப்பு, எரிச்சலாய் சப்தமிட்டு சொன்னார். அப்போதுதான் ஐயர்கள் கறி சாப்பிட மாட்டார்கள் என்கிற விஷயம் ஒரு தகவலாய் எனக்கு தெரிந்தது. அப்பாவிற்கு ஆட்டு தலைக்கறி பிடிக்கும். தலை வாங்கி வரும்போது சொல்லி வைத்த மாதிரி ஆட்டு கால்களையும் வாங்கி வருவார். தீயில் கருகின பின்பு ஆட்டுக்கால்களை கழுவி கயிற்றில் கோர்த்து சமையற்கட்டில் அப்பா தொங்க விட்டு விடுவார். அப்புறமா சூப்பு போட்டுக்கலாம் என்பார். பின் கறி எடுக்காத ஞாயிறுகளில் சூப்பு கிடைக்கும். அப்பா தன்னிடம் காசில்லாத சமயங்களில்தான் சூப்பு போட சொல்வதாக நான் நினைப்பேன். அநேகமாக அது சரியாகத்தான் இருக்கும். தீயில் ஆட்டுத் தலையை கறுக்கும் போது வருகிற வாசமே தனி. என்று மூச்சிழுப்பேன். கத்தியால் மயிரை நன்றாகச் சுரண்டி சுத்தம் செய்துவிட்டு வெட்டி வர அப்பா அனுப்புவார். முகிதீன் கடையில் ஆட்டுத்தலையை சுத்தம் செய்து வெட்டித்தர என்று பெரிய வீட்டு நடராஜன் இருப்பான். வெகு லாபகமாகவும் சீக்கிரமாகவும் வெட்டித் தருவான். ஆட்டு மூளை சிதைந்து விடாமல் தனி இலையில் கட்டி கொடுப்பான். சின்ன வாணலியில் அரைத்த மிளகும் உப்பும் சேர்த்து மூளையை சமைத்து ருசிப்பதில் ஒரு தனி ருசி. பொட்டு பொட்டாய் நடுக்கையில் வைத்து நக்குவேன். அதை பங்கிடுவதில் எனக்கும் தம்பி பழனிவேலுக்கும் நிறைய தடவை சண்டை வந்திருக்கிறது. அம்மாதான் நிவர்த்தி செய்வாள். ஆனாலும் ஒரு நாள் கூட எனக்கு கொஞ்சம் என்று அம்மா கை நீட்டியதில்லை. அம்மாவிற்கு மூளைக்கறி பிடிக்காது போனது அதிசயம்தான். சூடாக நாக்கில் போட்டு பஞ்சு மிட்டாய் மாதிரி அரைப்பது ஒரு அபூர்வமான விஷயம். பழனிவேலுக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே முழுங்கிவிட்டு கையை நீட்டுவான். அதில்தான் எனக்கும் அவனுக்கும் நிறைய மனஸ்தாபம். அம்மா சொல்கிறாளே என்றுதான் அவனுடன் நான் அதை பகிர்ந்து கொள்வேன். மூளை சாப்பிடுகிற போது மட்டும் எனக்கு தம்பி என்று ஒருத்தன் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைப்பேன். ஒரு நாள் அம்மாவிடமும் இதை சொல்லிவிட்டேன். அட சண்டாளா, இப்படி ஒரு ஈனப்புத்தியா உனக்கு என்றாள். அப்பாவுக்கும் இது தெரிந்துவிட்டது. இனி எப்ப ஆட்டு தலைக்கறி எடுத்தாலும் 2 தலை எடுக்க போறேன். ஒரு தலை மூளை உனக்கு, இன்னொன்னு அவனுக்கு. முகதியின் கடைக்கு தலைக்கறி வெட்ட போறப்போ நீயும் போய் ஒரு பங்கு தனியை வாங்கிக்கோ. அப்படி நடந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பா ஒரு ஆட்டுத்தலைதான் எப்போதும் எடுத்து வந்திருக்கிறார். மெஹபூப் ரஹீம் வீட்டிலெல்லாம் அப்படி இல்லை. தலைக்கறியுடன் ஏதாவது ஒன்றும் கூட இருக்கும். ரஹீம் ஈரலுக்கென்று தனி ருசி என்பான். எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றியதில்லை. மூளைக்கறி தனிதான். இதைத் தவிர இரத்த பொரியல், குடல் கறி, ஈரல் இவையெல்லாம் அபூர்வம்தான். இரத்த பொரியல் சாப்பிடுகிற அன்றைக்கு வெளிக்கு போகிற போது அதை கவனிப்பேன். கருப்பாகத்தான் இருக்கும். முதல் தடவை அதை கவனித்தபோது ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. அம்மாவிடம் ஏதோ வியாதியோ என்று கேட்டேன். அப்பாவுடன் கறி வாங்க போகிற போதெல்லாம் பக்கெட்டில் இருக்கும் இரத்தக்கட்டியை தொட்டு பார்ப்பேன். லேசான பூச்சு மாதிரி கையில் ஒட்டிக்கொள்ளும். பக்கெட்டினுள் அழுத்த அழுத்த மேலே பீய்ந்து வருவது பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நாள் யாருமே பார்க்கவில்லை என்று ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டேன். குமட்டுகிற மாதிரி இருந்தது. இரத்தப் பொரியல் மாதிரியே கோழிக்கறியும் எங்கள் வீட்டில் அபூர்வம்தான். உடம்புக்கு ரொம்பவும் சூடு அது என்பார் அப்பா. அம்மாவுக்கு ஒரு முறை மஞ்சள் காமாலை வந்து விட்டதாம், கல்யாணமான புதிதில். கல்யாணமான புதிதில் மஞ்சள் காமாலையே அதிக சூட்டில் வருவதுதானாம். சரியான பின்னும் அடிக்கடி கோழிக்கறி சாப்பிடுவது ஆகாது என்று வைத்தியர்கள் சொன்னதால் அப்பாவும் கோழி அடிப்பதை எப்போதாவது செய்வார். கோழிக்கறி போடுவது ஆட்டுக்கறி போடுகிற மாதிரி அல்ல விஷயம். ஒரு வாரம் முன்பே தெரிந்துவிடும். சந்தைக்கு போய் வருகிற போது, வீதியில் விற்று கொண்டு போகிற போது வாங்குகிற கோழியை அப்பா வீட்டில் கட்டி போடுவார்.
நல்ல தீனியா போட சொல்லுவார். ஒரு வாரம் இருக்கணும். நல்லா தீனி தின்னு பிளமாயிட்டா கறி ருசியா இருக்குங்கிறது தான் சூட்சமம். அரிசியில் ஊற வைத்த கேப்பையும் அபூர்வமாய் கோதுமையும் அதற்கு போடுவதில் பழனிவேலுக்கு தனி அக்கறை. ஒரு வாரம் 10 நாள் அதை வளர்த்துவிட்டு கொல்லப் போகிற போது வருத்தமாக இருக்கும். அப்பா கோழியின் கால்களை ஒன்றாய் சேர்த்து வலுவான வலது கையை நீட்டி அதன் தலைக்கும் உடம்பிற்கும் இடையிலான பகுதி அடிபடுமாறு ஓங்கி அடிப்பார். அநேகமாய் கோழி தலை சாய்ந்துவிடும். கூடவே கக் என்று ஒரு சத்தம் இருக்கும், அவ்வளவுதான். உடனே கத்தியால் அறுப்பார். அறுக்கிற போது சின்ன வாணலியில் ரத்தம் பிடிப்பேன். ஆட்டு மூளை மாதிரி கோழி ரத்தம். கோழியை பொசுக்குவதில் அப்பா சோம்பேறி. ஒவ்வொரு இறகாய் பீத்து எடுப்பதில் சோர்ந்து போவார். ஆனால் எனக்கு அது அபூர்வமான விஷயமாக இருக்கும். இறகுகளின் வெவ்வேறு நிறங்களை ரசித்துக் கொண்டே பீத்து எடுப்பேன். இடையிடையே கொத்தாய் பிச்சை எடுத்து பலமாக காற்று வீசுகிற போது தூவி விடுவதில் சுகம் உண்டு. வீதியில் போகிறவர்கள் முகத்தில் தெரிக்க, உங்க வீட்டில் கோழி கறின்னா ஊர் புறா சொல்லணுமா என்பார்கள். இறகுகள் பீத்தெடுக்கப்பட்ட தோழி உடல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். அந்த சூட்டை கொஞ்ச நேரம் எப்போதும் உணர்வேன். கோழியை அறுத்தபின் குடலை எரிந்து விடுவார் அப்பா முன்பெல்லாம். பின் ஒரு நாள் குடலை கழுவுவது பற்றி சொல்லித் தந்தார். பின் கோழியை அறுக்கிற போதெல்லாம் குடலை சுத்தம் செய்து அதை தனி சமையல் செய்வது என் இலாக்கா பொறுப்பாகிவிடும். நீளமான குடலின் உட்புறத்தை தென்னங்கீற்று குச்சியால் உள் புகுத்தி மலத்தை வெளியே எடுப்பேன். சர்ரென்று மேலிருந்து உருவுகிற போது மலம் வடிந்துவிடும். சின்ன துண்டுகளாய் அறுத்து 4-5 முறை தண்ணீரில் அலசி கையில் ஏந்தி கொள்கிற போது வழுக்கும். பீன்ஸ் கறி என்பான் பழனிவேல். ஆட்டுக்கறி சாப்பிடுகிற போது சாப்பாட்டிற்கு 1 மணி நேரம் முன் மூளையை சாப்பிடுகிற மாதிரி கோழி விஷயத்தில் குடல். ஆனால் மூளை போல் ருசிக்காது குடல். கறிக்குழம்பு கொதிக்கிற மணத்துக்காக காத்திருப்போம். சமையல் அறையில் தலையை நீட்டி வரலாமா என்பேன். அம்மா டம்ளரில் 2 கரண்டி குழம்பையும் 4 துண்டு கறியையும் போட்டு கொடுப்பாள். சூடாக இருக்கும். ஆற்றி ஆற்றி குடிப்போம். மிளகு காரம் கண்ணீரை வரவழைத்துவிடும். முழுசாய் வேகாத கறியை மெல்வதில் சிரமம் இருக்கும். முழுசாய் வேகவில்லை என்றால் என்ன மாட்டுக்கறி மாதிரி என்பார் அப்பா. அவர் அப்படி சொல்வதன் மூலம் மாட்டுக்கறி சாப்பிட கெட்டியாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டேன். கொஞ்சம் ஜலதோஷமாயிருந்து கோழிக்கறி சமைக்கிற அன்று அப்பா கறிக்குழம்பு இழையில் சாப்பிடுவார். மற்றபடி நாங்கள்தான். புரட்டாசி மாதங்களில் வீட்டில் கறியே எடுக்க மாட்டார்கள். அப்பா விரதம் இருப்பார். கடைசி சனி அன்று காரமடை தேருக்கு போவதற்காக. அப்போது எப்போது அக்கா வீட்டில் கறி சமைப்பார்கள் என்று காத்திருப்போம். அக்கா வீட்டிலேயே ஆட்கள் அதிகம் என்றாலும் அக்கா உடனே வந்து சொல்லிவிட்டு போய்விடுவாள். நானும் பழனிவேலும் அதற்காய் மோப்பம் பிடித்தவாறு இருப்போம். அப்பாவும் அம்மாவும் தொடமாட்டார்கள். அக்கா வீட்டிலிருந்து நாங்கள் வரும்போது அம்மா குளிச்சிட்டு வந்துடுங்கடா என்பாள். சில சமயம் குளிப்போம். நிறைய தடவைகள் குளிச்சியாடா என்றால் என்றபடி நழுவி விடுவோம். அமாவாசை வந்து 3 நாள் கழித்துத்தான் கறி சமைக்க வேண்டும் என்று விதி மாதிரி ஒன்றை அம்மா எப்போதும் பின்பற்றி வந்தாள். கறி சமைக்கிற அன்றைக்கு நல்ல அரிசி சாதம் இருக்கும். வழக்கமாக இருக்கும் அரிசியை விட நல்லதாக அப்பா வாங்கி வருவார். சுட சுட சோற்றை பிளேட்டில் போட்டு கறிக்குழம்பை அம்மா ஊற்றுவாள். முதல் கவளம் எப்போதும் நாக்கை சுட்டுவிடும். அம்மா விசிறி ஒன்றால் விசிறுவாள். 4 கவளத்தை குழம்பில் பிசைந்து சாப்பிட்ட பின் அம்மா கறி என்பேன். அம்மா கறியை பிரித்து வைக்கிற போது அம்மாவின் கைகளையே பார்த்து கொண்டிருப்பேன். அப்பாவுக்கு 4 கறி அதிகம் வைப்பாள். எனக்கும் தம்பிக்கும் சரியான அளவாக இருக்கும். அவன் தம்பிதானே, எனக்கு 2 சேர்த்து வைக்கிறது என்பேன். அட அங்களாப்ப பாரு என்று சேர்த்து வைப்பாள். பழனிவேல் முகம் சுருங்கும். ஈரல் துண்டுகளை எண்ணி சமமாய் வைத்துவிட்டு மீதியை வாயில் போட்டுக்கொள்வாள். அப்பாவிற்கு எலும்புக்கறி ரொம்பவும் பிடிக்கும். நாங்கள் கடிக்க முடியவில்லை என்று எச்சில் பண்ணி வைத்து விடுகிற எலும்பை கூட அப்பா எடுத்து கடக் முடக்கென்று சுத்தம் செய்து கொண்டிருப்பார். எலும்புல இருக்கிற ஊளை நல்லதுடா என்பார். நீளமான எலும்பு கிடைக்கிற போது அதை உடைத்து, இதா பாரு, இதுதான் நான் சொல்றது என்று காட்டி வாயை திறக்கச் சொல்வார். அம்மா
எனக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து குனிந்து சாப்பிடும்போது பழனிவேலுக்கு 2 துண்டுகளை போட்டுவிட்டால் முறைத்து பார்ப்பேன். அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி சாப்பிட்டு கொண்டிருப்பான். ஆளுக்கு மொத்தமாய் 10 துண்டு வருவதே அதிகபட்சமாயிருக்கும். மீதி கேட்கிறபோது அம்மாவின் பங்கு குறைந்துவிடும் என்பது தெரியும். சில சமயம் அப்படி பெயருக்கு 1-2 துண்டுகள் மட்டுமே அம்மாவிற்கு கிடைத்த நாட்கள் நிறைய இருக்கும் என்று தோன்றும். அதற்கு மேல் அதிகமாய் கறி எடுத்து வர அப்பாவால் முடியாதுதான். கோழிக்கறி சமையலின் போது தலை யாருக்கு என்பதில் விரோதம் வரும். குழம்பு பாத்திரத்திலிருந்து கோழியின் தலையோடு கரண்டியை எடுக்கும்போது யார் பிளேட்டில் போடுகிறாள் என்பதில் அவளின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிற மாதிரி செயல்படுவாள். போட்டுவிட்டு அன்னிக்கு யார் அதிர்ஷ்டக்காரன் என்பாள். கோழித்தலை எனக்கு விழுந்துவிட்டால் சிரமங்கள் இருக்காது. இல்லை என்றால் சாப்பிடுகிற போது தலை விழுந்துவிட்ட பிளேட்டை பார்த்து வெறுவெறுத்து கொண்டிருப்பேன். அம்மா வாய்ப்பொத்தி சிரிப்பாள். அது பழனிவேலின் பக்கமாய் இருந்துவிட்டால் அன்றைக்கு ஏதாவது விஷயத்தினை அவன் மேலே சொல்லி 4 அடி கொடுத்து விடுவேன். பழி வாங்கின திருப்தி பின்னரே அடங்கும். அன்றைக்கு அப்படித்தான் நடந்துவிட்டது. கோழித்தலை பழனிவேல் பக்கம் விழுந்து விட்டதற்காய் என் முகம் சிரித்து போனது. அப்பாவும் ஏதோ சொல்லி சிரித்து விட்டது முகம் சிவக்கச் செய்து விட்டது. சூடான சாப்பாட்டில் வேர்க்கிற முகம் அன்று அதிகமாய் வேர்த்து விட்டது. எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பாவும் என்னடா இது என்றார். தன் பங்கிலிருந்து 4 துண்டை எடுத்து போட்டார். நான் கோபத்துடன் அவற்றை அடையாளம் பார்த்து பொறுக்கி அவர் பிளேட்டில் போட்டேன். அப்போது பழனிவேல் அவன் எச்சில் கையால் என் சிறு பிளேட்டில் இருந்த கரியில் ஈரல் துண்டை எடுத்து விட்டான். பக்கத்தில் இருந்தவனின் தலையை நச்சென்று சுவரில் மோதினேன். ஐயோ என்றான். அவன் தலையில் இருந்து ரத்தம் வழிந்ததை அப்பா பார்த்து சத்தம் போட்ட பின்புதான் உணர்ந்தேன். அடப்பாவி என்று அம்மாவும் எழுந்தாள். அப்பா எச்சில் கையால் என் முகத்தில் அறைந்தார். நான் பயந்து ஓடிப்போய் வாசல் முன்புறம் அழுது கொண்டே நின்றேன். 2 துணிகளை கிழித்து கட்டு போட்டும் ரத்தம் நிற்காதபோது அம்மா அவனை தோளில் சாத்தி வெளியில் வந்தாள். என்னை பார்த்து மீண்டும் அடப்பாவி என்றாள். அப்பாவிடமிருந்து அடி விழும் என்று தப்பி ஓடினேன். ரொம்ப நேரம் கழித்து தான் பசிப்பதை உணர்ந்தேன். எச்சில் கையை டவுசரில் துடைத்துக் கொண்டேன். வறண்டு போயிருந்தது. சாயங்காலம் அப்பா என்னை ரொம்ப நேரம் வெளி இடங்களில் தேடி என்னை கண்டுபிடித்தார். அடிக்கல வாடா என்று அழைத்து போனார். அவர் முன் நடந்து போக நான் 50 அடி இடைவெளியினை காப்பாற்றி வீடு சேர்ந்தேன். பழனிவேல் தலைக்கட்டுடன் சோர்ந்து கிடந்தான். அம்மா 4 துண்டு கறிக்காக இத்தனை ரத்தத்தை வீணாக்கிட்டியேடா. இந்த 5 வயசு குழந்தை இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போகுதோ, நீ உருப்பிடுவியா என்று அழுதாள். அன்றைக்கு மிச்சம் இருந்த குழம்பையும் கரியையும் யார் வாங்கி போகியிருப்பார்கள் என்று யோசித்தேன். அம்மா சுத்தமாய் ருசி பார்த்து கூட இருக்க மாட்டாள் என்று தோன்றியது. பழனிவேல் தலைக்காயம் ஆற 2 மாதம் ஆகிவிட்டது. எப்போதும் தலையில் கட்டு இருந்து கொண்டே இருந்ததால் அவனுக்கு தலைக்கு குளிக்கவோ சரியாக தலையை சீவிக்கொள்ளவோ முடியாமல் போயிற்று. தலைமுடி கூட ரொம்பவும் வளர்ந்து விட்டது. அந்த 2 மாதத்தில் கறி சமைப்பது பற்றி அப்பா அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. 2-3 வாரம் கழித்து அப்பா கேட்டார். எனக்கு வேண்டாம், நீங்க வேணா சாப்பிடுங்கோ என்றாள் அம்மா. அன்றைக்கு அப்பா மொஹிதீன் கடைக்கு போகவில்லை. இதற்கு பின்னாலும் 2 முறை அப்பா கறி சமைப்பது பற்றி சொன்னபோது அம்மா பேசாமலேயே இருந்தாள். அப்பாவும் கட்டாயம் செய்யவில்லை. ஒரு நாள் பழனிவேலின் தலையை தடவி அவன் காயத்தை அம்மா பார்த்து கொண்டிருந்தாள். அவளையே நான் வெறித்து பார்த்தேன். 4 துண்டு கறிக்காக என்ன செஞ்சுட்டான்? என்னோட சதக்கறியும் ருசியா இருக்கும்னா என்னையே சாப்பிட்டுருவான் பாவி என்றாள். அம்மா என்னை வெறுக்க இப்படி ஒரு காரணமாகிவிட்டது என்று அழுகையாக இருந்தது. 6-7 மாதம் போயிருக்கும் வீட்டில் கறி சமைத்து. இடையில் அக்கா வீட்டில்தான் அவ்வப்போது. அதுவும் ஒவ்வொரு முறையும் கறி சாப்பிடும்போது தம்பியின் காயம் ஞாபகம் வந்தாலும் யாராவது அதை பற்றி சொன்னாலும் எனக்கு சாப்பிடுவதில் பிடிப்பே இல்லாமல் போயிற்று. பக்கத்து ஊரிலிருந்து ஒரு நாள் குமரேசன் மாமா வந்திருந்தார். அவர் சேவல் சண்டை பிரியர். அதற்காய் சேவல் வளர்ப்பார். சேவல் சண்டையில் சாகிற கோழியின் கறியை ரொம்பவும் சுவைத்து சாப்பிடுவார். அதை கோச்சை கறி என்பார். அன்றைக்கு வெள்ளையூத்து சேவல் கட்டில் தன் கோழி ஜெயித்ததாயும் அந்த கோச்சை கறியை கொண்டு வந்ததாயும் சொன்னார். இன்னைக்கு ராத்திரி நான் இங்கதான் இருக்க போறேன், சமைச்சு வை.
அப்பா சுரத்தின்றி சும்மா இருந்தார். யாரும் எதுவும் சொல்லாத போது சத்தம் போட்டார். அப்பா எல்லாவற்றையும் விலாவரியாகச் சொன்னார். என்னக்கோ எப்பவோ நடந்ததுக்கு இன்னுமா அதை மனசுல வச்சிட்டு இருக்கணும்? அவனும் ஒன்றும் விலாவரியா தெரியாத பையன். அவன் ஏதோ செஞ்சிட்டான்னு 6 மாசமா இந்த பசங்களுக்கு கரியாக்கி போடாம பட்டினி போட்டிருக்கிய, இது நல்லா இருக்கா? சொல்லிக்கொண்டே போனார். இதை ஒருவர் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த மாதிரி வீட்டுனுள் போய் அம்மா வெங்காய கொடியை எடுத்து வந்து வெங்காயத்தை பரப்ப ஆரம்பித்தாள். அப்பா மாமாவுடன் சந்தோஷமாய் நடையை வெளியில் எட்டி போட்டார். அம்மா கலகலப்பாய் வெங்காயத்தை உரிக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் உரித்த சரகுகளை என்மேல் வீசி எறிந்து, வாடாண்ணா என்றாள். நானும் அவளின் தொடை அருகில் நெருக்கமாய் உட்கார்ந்தேன். பாதி வேளையில் குமரேசன் மாமாவை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவரின் சேவல் கட்டு திறமையை பற்றி ரொம்பவும் சொன்னாள். 4 ஊருக்கும் சேவக்கட்டு சின்ன தம்பினா ஒரு மறுவாத என்றாள். கோச்சுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடாது, வீர முனியப்பா மாதிரி கம்பீரமா. அம்மாவிற்கு மாமா மேல் சின்ன வயதில் ரொம்பவும் இஷ்டமாம். நானே அவரை கல்யாணம் பண்ணி இருந்தா இப்படியா உடக்கா மாதிரி இருப்பேன்? சேவல் கட்டு கோழி மாதிரி கோச்சுக்கறியை தின்னுட்டு நிமிர்ந்து நிற்பேனே. அம்மா இப்போது ஒரு புது கதையை சொல்வதாய் எண்ணி நிமிர்ந்து அதை முழுசாய் கேட்கிற சுவாரஸ்யத்தில் உட்கார்ந்தேன்.